இரண்டாவது பாடல் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம் என்ற பாடல். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக இயேசு ராஜ்யம் சொந்தமாயிரா என்ற பாடல். மகிழ்வோம் 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 இயேசு ராஜ்யம் சொந்தமாயிரா. மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசு ராஜ்யம் சொந்தமாயிரா. Son
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்படின்னா இந்த பாட்டை நல்ல ஒரு நீங்க கவனிச்சு கேட்பீங்கன்னா, உன் மீது நோக்கமாயுள்ளார். எனக்கு இந்த திருச்சபைக்காக கடந்து வரும்போது சில காரியங்களை ஆவியானவர் உணர்த்தினார். அப்படி உணர்த்தும் போது மார்க் 6ஆம் அதிகாரம் 48, 49 ஒரு சம்பவம் இருப்பதுங்க. அங்க இயேசு கடற்கரை அருகிலே இருக்கிறார். இயேசு கடற்கரை அருகில இருக்கிறார். அப்படி இருக்கும்போது சீசர்கள் நடுக்கடல்ல தண்டு வடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லணும். அவங்க வருத்தப்பட்டு கொண்டுங்கிறத அவர் கரையில இருந்து பார்க்கிறார். பார்த்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, 4ஆம் ஜாமம் சொல்லப்படுகிற அந்த நடு ராத்திரியில நடந்து போகிறார். அவங்க என்ன செய்யறாங்க? பயப்பட்டாங்க. எனக்கு இயேசு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அறிந்து நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அதை தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய நிலைமைகளை தூரத்திலிருந்து பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்னுடைய கஷ்டம், நான் படுகிற வேதனை யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். இந்த ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அநேக காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் வந்து கேட்கிறான், தன்னை நீதிமானாக காண்பிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறான்? அவர் ஆண்டவரிடத்திலே உரையாடும் போது ஒருவன் எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறான். எருசலேம் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அது மகாராஜாவின் இடம். எருசலேமை சுற்றிலும் மதில்கள் இருப்பது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல,
எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதே போல தாவீது ராஜா சொல்லும்போது, எருசலேமே எங்கள் கால்கள் உன்னை நெருக்கலாயிற்று என்று சொல்லும்போது ஒரு சந்தோஷத்தோடு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அப்போ அந்த சம்பவத்தில் ஆண்டு சொல்லும் பொழுது, எருசலேம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனை தேடுவதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு இடம். சீசருக்கு சொல்லும் போது அவனை சொல்றாரு, இதான் வாக்கு தத்தம் பண்ணு, வர வரைக்கும் நீங்க எருசலேம்ல என்ன செய்யுங்க, காத்துருங்க, போவேண்டா, எருசலேமு காத்துருங்க. இந்த மனுஷன் என்ன சொல்ற, எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போறோம், எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போறோம். எரிகோங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, அது சபிக்கப்பட்ட ஒரு இடம். ஆனா அந்த இடத்தை இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு துதியின் மூலமாக அதை சுதந்திரித்துக் கொண்டு அவர்களுக்கு அதை ஆசீர்வதித்துக் கொடுத்தார். அதே போல இன்றைக்கு இந்த மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிற வழியில என்ன நடக்குதுன்னா, அவன் அடிக்கப்படுகிறான், துன்புறுத்தப்படுகிறான். சகோதரன் சொன்னது போல ஒரு கொலை, ஒரு சாவு, இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ள அந்த வாலிபன் என்ன செய்யறான், அடிக்கப்படுகிறான். அந்த தம்பி சொல்லும்போது உண்மையான ஒரு காரியம். தப்பி வந்தது ஒரு பெரிய ஒரு ஆண்டோடைய கிருபை. நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு தம்பி, நல்ல ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண சொல்லியாச்சுன்னா இப்ப முடிக்க மாட்டாங்க, விடிய விடிய நீங்க ஜெப குறிப்பு இருந்தா தம்பிகிட்ட சொன்னாச்சுன்னா நல்லா நினைச்சாங்க, சிரமம் எடுத்து ஜெபம் பண்ணாங்க. நல்ல ஜெபம் பண்ற தம்பி ஆண்டு பார்க்க முடியுது. அப்போ அவங்க தப்பி வந்திருக்கிறாங்க. இப்படி எரிகோவுக்கு போகிற மனுஷன் என்ன செய்வாங்க, கள்ளர் கையில் அகப்பட்டார். கள்ளர்கள் என்ன செய்வாங்க, ஒண்ணு பிடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க, பிடுங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா நல்லா அடி அடின்னு அடிச்சு விடுவாங்க, காயப்படுத்திடுவாங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில நிறைய காயப்பட்டிருக்கலாம். காயப்படுத்துற உண்மையில ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்க, கஷ்டத்துல அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், தூரத்துல அவருடைய நினைவுகளை இறங்குறார். அப்ப அவரு எப்போ ரட்சிக்க வராருன்னு சொன்னா, முதல்ல ஒரு ஆசாரியன் வருகிறான், அப்புறம் லேவியன் வருகிறான். அவங்கெல்லாம் தீட்டுப்படுத்தப்படக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருக்கிறதுனால தொடக்கூடாது என்று சொல்லி பக்கமாக விலகி போயிடறான். ஆனா சமாரியன் வருகிறான், தன் வாகனத்தை விட்டு இறங்கி அவன் மேல் இறக்கம் கொண்டு அவனுடைய தொட்டு அவனை காயங்களுக்கெல்லாம் நல்ல தொடச்சி நல்ல எண்ணெய் வார்த்து அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்தர்காரனுடைய கையில கொண்டு கொடுத்து, இவனுக்கு நல்லா விசாரிச்சிக்க, நல்ல ஆரோக்கியப்படணும், நல்ல ஆசீர்வதிக்கப்படணும், ஏதாவது குறை இருந்தா நான் வரும்போது என்ன செஞ்சறேன், திருப்பி தந்துடுறேன். சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை, எனக்கு சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபையிலே மந்தையை பாழாக்குகிற கொடூரமான ஓநாய்கள் வரும்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில பவுல் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதுதான் நம்முடைய விடுதலையாகும், அதான் நம்மளை ரசிக்கும். உலகத்துல என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது எல்லாவற்றையும் அவர் நினைச்சு தெளிவா சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஊழியம் செய்து வந்த காலத்துல யோவான் 1:5 பார்க்கும் பொழுது நிக்கோதேமுன்னு ஒரு மனுஷன், அவன்கிட்ட இந்த பிலிப்பு மேசியாவை கண்டோம் என்று சொல்லி சாட்சி சொல்ற. மேசியாவை கண்டோம் என்று சாட்சி சொன்ன உடனே அவன் சொல்றான், நாசரேத்துல ஏதோ ஒரு நன்மையும் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து பாரு, என்ன செய்ய வந்து பாரு அப்படின்னு சொல்றான். இவன் போகும்போது இதோ கபடற்ற உத்தம சிறன் சாட்சி கொடுக்கிறாரு. அப்ப எப்படி என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரிஞ்சு கேட்கும்போது, நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே உன்னை நிச்சயம் தெரியும், அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்படியா, அத்திமரத்தில் இருக்கும் என்னை எப்படி ஆண்டு பார்த்திருப்பாரு, உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், உன் மீதே நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்,
காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போது தெரியும். சொன்ன உடனே இயேசுவை பத்தி அவன் என்ன செய்யலாம்? மனதார ஏற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் பத்தி இப்படி அன்புள்ள ஆண்டவர் சொல்லி அறிந்ததுனாலதான் மனதார அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பிலே இதுவரைக்கும் நாங்க என்ன செய்யறோம்? இப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்யறோம். இன்னைக்கு இந்த ஆலயத்துல வந்தவனை ஆண்டவர் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க சொல்லுகிறார். அவர் கொஞ்சம் எழுந்திருப்போமா? உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். எழுப்புதலின் காலத்துக்குள்ள நீங்க வரப்போறீங்க. உங்க திருச்சபையில் எழுப்புதல் வரப்போகிறது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்து, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்து, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜாவின் பலனாமே, எதற்கும் பயம் இல்லையே, இயேசு ராஜாவின் பலனாமே, எதற்கும் பயம் இல்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே,
கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் போல இருக்கிறோம். ஆகினால் நம்மை இழந்து கொள்வதற்கு விரும்பவில்லை. சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். பாவம் என்னும் செயலுக்குள்ளே விழுந்த ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு மேலிருந்து ஒரு கரம் வந்தால்தான் தூக்கி எடுக்க முடியும். தண்ணிக்குள்ள விழுந்தாச்சுன்னா கொஞ்ச நேரம் நத்தைக்க அடிப்பாங்க, யாராவது விழுந்த உச்சிமணியை பிடிச்சு தூக்கி வருவாங்க. ஆனா சேற்றுக்குள்ள விழுகிற ஒரு மனிதனை தூக்கி எடுக்க முடியாது. ஆகினால்தான் நம்மை படைத்த ஆண்டவர் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அவரே செய்யும்படிக்கு இந்த உலகத்திலே தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி தம்முடைய சொந்த மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து நமக்கு ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலை சம்பாதித்து தந்திருக்கிறார். உங்களுக்கு சிலுவைக்கு அருகாமையில் போகும்போது கிடைக்கிற ஒரு நன்மை என்னன்னு சொன்னா, ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ஆவியானவருடைய நிரம்புதல். இந்த ஆவியானவருடைய நிரம்புதல் கிடைக்கும் போது நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறோம் என்று சொன்னால், சேற்றுக்குள்ளே இருந்து தூக்கி சுத்திகரிக்கப்படுகிறோம். சுத்திகரிக்கப்பட்டு சொந்த பிள்ளை என்ற உரிமை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. சேர்த்துக்கொள்ள கடந்த நம்மை தூக்கி எடுத்து அவர் நம்மை சுத்திகரித்து நம்முடைய பிள்ளைங்கிற ஒரு உரிமையை கொடுக்கிறார். இது சத்துருவுக்கு பொறுக்க முடியல. அவர் நினைச்சார், தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறான், வகை தேடி சுற்றி தெரிகிறான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஏதேன் தோட்டத்திலிருந்து இதுவரைக்கும் என்ன செய்யறான், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் அவன் வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறான், வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து உலகத்துல ஊழியம் செய்து கடந்து போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இயேசுவின் வருகைக்கு முன்பு அவர் இதெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு, நீங்க வஞ்சிக்கப்படாதீர்கள். வஞ்சிக்கப்படுகிற ஒரு இருதயமாக இருக்கு. யார் சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார், பிதாவினிடத்தில் வந்தவர். அந்த மத்தியஸ்தர் நமக்கு செய்திருக்கிற காரியம் என்ன, நான் போவேன், போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அங்கிருந்து தேற்றரவாளன்னு அனுப்புவேன். அவர் தேற்றுகிறார், உங்களை தேற்றி சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். அந்த சத்தியத்துக்குள்ள நீங்கள் நடத்தப்படுவதற்கு இந்த ஆவியானவர் என்ன செய்யும், ஆவியானவர் நமக்குள்ள எப்போ வருகிறான்னு சொன்னா, நம்ம விசுவாசிகளான போது, அவருடைய இரத்தத்தினால மீட்கப்படும் போது நமக்குள்ள ஒரு முத்திரை போடப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு முத்திரை போடப்படுகிறது. அந்த முத்திரை போடப்படும் போது நமக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் வெளியே ஓடி விடுகிறது. அதை கடைசி வரைக்கும் போதித்து நித்திய ஜீவகரை வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு திருச்சியில் அநேகருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொன்னா, ஒரு அருமையான ஒரு சமூகம் நாங்கள் சொல்லுவாங்க, வீட்டில் கிளி வளர்த்தாங்க, கிளிக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா, வேடன் வருவான், வலையை விரிப்பான், அது எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், தப்பி பறந்து போயிடுவோம் என்று சொல்லிக் கொடுப்பாங்க. இது நல்ல கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, நல்ல பாடம் படிச்சிருக்கு. அங்க காட்டுக்கரைகளுக்கு இது ரெக்கம் வளைச்சோன்னு பறந்து போயிடுச்சு. பறந்து போய் எல்லா பறவைகளும் அங்க வலை பிடிச்சிருந்தான். வேடன் வலை பிடிச்சிருக்கும் போது இந்த கிளி என்ன செய்யுது, அதுல போய் உட்கார்ந்து வீட்டுல சொன்னது ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த வலைக்குள்ள நல்ல ஆகாரங்கள் கிடைக்குது. நல்ல ஆகாரங்களை கிடைச்சவொடனே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. வேடன் வர்ற அந்த தோற்றம் தெரிஞ்சவொடனே மற்ற பறவைகள் என்ன செய்வான்னு தெரியல. இது சொல்றது, வேடன் வருவான், வலை விரிப்பான், நம்மெல்லாம் தப்பி பறந்து போயிடும் சொல்றாங்க. சொன்ன உடனே வேடனுக்கு வித்தியாசம் வந்தவொடனே ரெக்கையை முறிச்சு சாப்பிடப்பட்டிருக்கான். இன்னைக்கு ஒருவேளை அடிபட்டு கிடக்கிற பறவை யாரும் நிச்சயமான தூக்க மாட்டோம். இது பறக்க முடியாது. பறக்கிறது கொஞ்சம் வந்து தத்திக்கு பதிலா தப்பி போயிருந்து சொல்லி பறக்குது இல்ல, இதைத்தான் முதல்ல ரெக்கையை நிச்சயம்
குறிப்பான். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆண்டவருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. நமக்காக ஒரு ஒப்பு கொடுத்தார். ஒரே ஒரு வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இந்த திருச்சபையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்க நல்லா அறிஞ்சிக்கலாம், யாருமே சரியானவங்களா இல்லையே, எல்லாருமே வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு பைபிள்ல சொல்லப்படும். கோணலும் மாறுபாடான சந்ததி, எத்தனையோ வழிகள் இருக்கு, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு. ஆகையாலதான் உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆண்டவர் பிரியப்படுகிறார் இந்த பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுவது. இந்த பிரசங்கம் திருச்சபையிலே சொல்லப்படுவதனுடைய நோக்கம், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆலோசனை தேவை, பிரசங்கம் தேவை. இந்த பிரசங்கத்தினுடைய மைய கருத்து என்ன? குற்றமற்ற கபடற்ற தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நீங்கள் நிலைத்திருப்பதற்கு. ஏன் சொன்ன என்னுடைய பிள்ளைகள்னு சொல்வதற்கு சாத்தான் இடம் கொடுக்காம உங்களை ஆண்டவரை விட்டு பிரித்து அவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு அவன் செய்யறான், உங்களுக்குள் வஞ்சனைகளை வைக்கிறான், வஞ்சிக்கிறான். வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்துல வேதத்தை வாசிக்க விட மாட்டான், ஜெபம் பண்ணுகிற நேரத்துல ஜெபம் பண்ண விட மாட்டான். உங்க இருதயத்துக்குள்ள பல ஆசைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருப்பான். வலையை விரிச்சு வச்சிருப்பான், வலையை விரிச்சு வச்சிருப்பான். உங்களுக்கே தெரியாது, வலைக்குள்ள இருப்பது உங்களுக்கே தெரியாது, வலைக்குள்ள சிக்கி இருக்கிறது உங்களுக்கே தெரியாது, நீங்க கட்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கே தெரியாது. ஜெபம் பண்ண முடியல, என் கவலை கஷ்டம் மேல வந்துகிட்டு இருக்குது அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த திருச்சபையிலே உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம், உங்களை தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள் என்ற ஒரு உரிமையை கொடுப்பதற்கு வைத்திருக்கு. அப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா, அவருடைய நாமத்திற்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க, ஆண்டவரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருப்பாங்க, இந்த ரட்சிப்பை குறித்து அதிகமாக சிந்திக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. பயங்களும் திகில்களும் போராடுகின்றதே, பயங்களும் திகில்களும் போராடுகின்றதே, வியாதியும் மரணமும் நெருங்கி நிற்கிறதே, வியாதியும் மரணமும் நெருங்கி நிற்கிறதே, ஆத்துமாடியாதே மாம்சமழிந்திடுமே, அவசரம் ரட்சிப்பின் செய்தி சொல்ல வேண்டுமே, அவசரம் ரட்சிப்பின் செய்தி சொல்ல வேண்டுமே. உலகத்துல பயம் இருக்கு, திகில் இருக்கு, வியாதி இருக்கு, மரணமும் இருக்கு. இதுக்கிடையில நம்முடைய வாழ்க்கையில பைனான்ஸ் பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில வேலை இல்லைங்கிற பிரச்சனை, அல்லது சரியான வருமானம் இல்லைங்கிற பிரச்சனை, இதெல்லாம் குறித்து ஆண்டு சொல்லும் போது இவைகளும் அஞ்ஞானிகள் நாடி அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொல்லி ஆண்டு செய்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நம்ம இப்ப சிலர் சொல்லுவாங்க, மரத்தை வச்சவங்க என்ன செய்வாங்களாம், தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்ற மறப்பாங்களா? தண்ணி ஊற்ற மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி மீன் வளர்ப்பாங்க, அழகான மீன்கள் வளர்ப்பாங்க. மீன் வளர்க்குறவங்க என்ன செய்வாங்க, இந்த தொட்டியை சுத்திகரிப்பாங்க. தொட்டியை சுத்திகரித்து அதுக்குரிய உணவையும் போட்டு அதனுடைய நீந்துகிற அழகை பார்ப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவரை படைத்திருக்காருன்னு சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு உரிமையை பெற்றுக்கொண்ட பிறகு இருக்கிற சாட்சியை கண்டு அவர் என்ன செய்வார், சந்தோஷம். என் பிள்ளை எப்படி இப்படி சொல்லும் போதுதான் எல்லா தேவ புத்திரரும் அங்கே போய் நிற்கும் போது அங்கே சாத்தானும் போய் நிற்கிறான். என்ன ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வருகிறாய், என் தாசன் வாங்கி ஓபியின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆமா, வேலி அடிச்சிருக்கிறீங்க, எல்லா சௌகரியமும் இருக்குது,
ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். அதனால என்ன அவன் புகழ்ந்துகிட்டு இருக்கிறான், உங்களுக்கு கனம் பண்ணி கொண்டிருக்கிறான். கொஞ்சம் வேலையை எடுத்து பாருங்க, உத்தமனா இருக்கிற பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியின் மேல் கடைசி நாளில் நிற்பார், அந்நிய கண்களால் என் கண்கள் காணுங்கிற ஒரு விசுவாசம். மரணம் வரும், மரித்து மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பலாக புழுதிக்கு புழுதியாகி என் சரீரம் நிச்சயம் அழிந்து போனாலும் ஒரு மகிமை இருக்கிறது. என் ஆண்டவர் செத்து போன ஆண்டவர் அல்ல, உயிர் தெழுந்த ஆண்டவர். அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டது. நம்ம விசுவாசிகளுங்கிற வரிசையில் இருந்ததுதான் அந்த விசுவாசிகளுங்கிற வரிசை. தேவனுடைய பிள்ளைகளுங்கிற வரிசையில கொஞ்சம் அதிகமா இருந்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள். சீசர்களுங்கிற வரிசையில் இருந்தோம்னா அதுக்குரிய ஒரு பிள்ளைகள், சுவிசேஷகர்கள். இப்படி நிறைய ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய நிலைமைகளை அங்கிருந்து என்ன செய்யலாம் பார்த்துட்டே நம்ம கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பூமியை ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நாம் அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி போகும் ஒரு அருமையான ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு ராஜா தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு ஒரு அந்த காலத்துக்கு ஏற்றபடி சில போட்டிகள் வைப்பாங்க. அப்புறம் சில நல்ல பாரமான கல்லை தூக்கணும் அல்லது சில காரியங்களை போட்டிகளை வச்சு அதில் ஜெயித்தாச்சுன்னா இவன் தான் ராஜாவுடைய மருமகன்களுக்கு ஒரு உரிமை உள்ளவன்னு சொல்லி போட்டிகள் வைப்பாங்க. இப்படி ஒரு ராஜா ஒரு போட்டி வச்சிருந்தார். போட்டி வச்சாருன்னு சொன்னா அந்த போட்டியினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா ஒரு பெரிய நீளமான ஒரு தொட்டி. அந்த நீளமான தொட்டியில நல்ல நிறைய தண்ணி, நிறைய ராஜாவுக்கு ராஜபுத்திரர்கள் வந்து என்ன செய்றாங்க, அங்க வந்து இந்த போட்டியில கலந்துகிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன ரூல்ஸ்ன்னு சொன்னா அதுல குதிச்சு அக்கறையில் என்ன செய்யணும், போயிடணும். இடையில என்ன செய்யும், அது உயிருக்கு ஆபத்தான சில காரியங்கள் உண்டு. உதாரணம் சொல்ல போனா முதலன்னு சொல்லுவாங்கல்ல, முதல்ல உண்டு. இதெல்லாம் தாண்டி என்ன செய்யணும், நீந்தி கரையணும். ஒருத்தர் குதிக்கணும், எல்லாரும் அடிக்க பார்த்துட்டு இருக்காங்க. குதிச்சா உயிருக்கு ஆபத்துலாம் முதல்ல ஒரே கவிட்டு வேணும். இதே போல இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ போகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் போராட்டம் நிறைய உண்டு. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லது எவ்வளவு சுமக்கிறோமோ அவ்வளவு மகிமை. ஆகையினால்தான் மாற்றி மிகும் மோட்ச நகர் மகிமையை சொல்வேன், மாற்றி மிகும் மோட்ச நகர் மகிமையை சொல்வேன், அந்த மங்களம் சேர்மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்களம் சேர்மாளிகைக்குள் எப்போ சேருவேன். பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கொடாக்கோடியே, அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கொடாக்கோடியே. பாடிக்கிட்டே இருக்கலாம், பாடினா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பரலோகத்துல இருந்து பாடக்கூடிய ஒரு சந்தோஷமான பாட்டுலாம். அந்த போட்டியில ஜெயித்தா அந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ராஜாவுடைய அரண்மனை எப்படி இருக்கும், ஜொலிக்கும், முத்துமயமா என்ன செய்யும், ஜொலிக்கும். பட்டணத்து வீதியெல்லாம் மகிமையா இருக்கும். அப்ப மொர்தெகாய்க்கு அந்த அந்தஸ்து கிடைச்சது. ஆமா நினைச்சேன், எனக்கு தான் அந்த அந்தஸ்து கிடைக்கும்னு நினைச்சேன். ஆமா யாரு, அடுத்தவங்களுக்கு குழி விட்டுறான். அவன் மொர்தெகாயை என்ன செஞ்சிடணும், தூக்கு மரத்துல தூக்கின்னு நினைச்சவன். அதே மாதிரி சாத்தா என்ன செய்யறான், இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறான். உங்களையும் என்னையும் கண்ணியில் அகப்படுத்த வச்சு கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஜெபம் பண்ணக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறணும், ஆண்டோடைக்குள்ளே இருக்கக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது. நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து இப்படி நல்ல பாட்டுகளை பாடினீங்கன்னாலே பரலோகம் நெஞ்சிடும், இறங்கி வந்துடும், சந்தோஷம் வந்துடும். உங்க வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் பண்ணி குடும்பத்துல என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க அதை நீங்க பரிசுப்படுத்தாங்க. ஜீவனுள்ள தேவன் என்ன செய்யணும், நம்ம மத்தியில் வரணும். வரும்போது என்ன செஞ்சிடும், விடுதலை கிடைச்சிடும். வல்லமையான ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் வல்லமையான ஆண்டவர். எலியா ஒரு பலியை செலுத்தும் போது ஒரே ஒரு காரியம் சொன்னார்,
ஆண்டவரே நீங்க சொன்னபடி செஞ்சிருக்கேன், அக்கினி அனுப்புங்க. நாங்க சொன்ன உடனே அக்கினி நெஞ்சிட்டு வந்துச்சு. மற்றவங்கள 400 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பகல் முழுசும் உடம்பெல்லாம் கீறி கொண்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு சத்தம் போடுற வரைக்கும் செஞ்சாங்க, சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எலியா கொஞ்சம் கொஞ்சம் நக்கல் அடிச்சு அவன் எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பான், நல்லா போன் போட்டு கூடுங்க, நல்லா கூடுங்க, அல்லது ஏதாவது ஆபீஸ் வேலையா இருப்பான், எங்க போயிருப்பான் அப்படிலாம் நிறைய சொல்றாங்க. சொல்லி கிண்டல் பண்ண தூங்கிட்டு இருப்பான், தட்டி எழுப்புங்க அப்படிலாம் சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? செவி கொடுக்கிற ஆண்டவர், செவி கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்கிறாங்க, நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்கிறாங்க. அவருடைய சித்தம் எல்லாம் என்ன தெரியுமா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், தேவனை அறிகிற அறிவை அடைய ஒரு சித்தம் உள்ளவரா ஒருவனாக கெட்டு போவது என் பிதாவின் சித்தம் அல்ல. அதனால்தான் அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததிக்குள்ள முயற்சி இருக்கிறோம். யார் இப்படி இருப்பான்னு தெரியாது, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கும் தெரியாது. எல்லாவற்றுக்கும் மேல இஸ்ரவேலை காக்கிற ஒரு உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்மத்திலே கடந்து வரும்போது நமக்கு ரட்சிப்பு மீட்பு கிடைப்பது அவசியம். ஆனா அந்த வலைக்குள்ள சிக்கி இருக்கிறோமா சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு சம்பவம் சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சிக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு தண்ணீர் சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு காட்டு அருமை செத்து மிதந்து வந்துகிட்டு இருக்கு. அது செத்து மிதந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்கிருந்து உயரத்துல இருந்து கழுகு பார்க்குது. கழுகு பார்த்து என்ன செய்யுது? நமக்கு ஒரு ஆகாரம் அப்படி போயிட்டே இருக்கு, நமக்கு ஒரு ஆகாரம் போயிட்டே இருக்கு. அந்த ஆகாரத்தை என்ன செஞ்சாலும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பாவம் என்ன செஞ்சிருது? கொஞ்சம் அப்படி உள்ள வந்துருது, கலப்படம் வந்துருது. துப்புரவா இருக்க முடியல, கலப்படம் வந்துருது. நம்ம பகுதியில் கேள்விப்பட்டிருக்கோம், நல்லா அந்த சீனியாலன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கத்துல இருந்திருக்கும் சீனியாலை. அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்களா, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டு மீன் துள்ளின உடனே அந்த ஃபேக்டரியை நினைச்சிட்டாங்க மோடி, பொங்கலுக்கு லாய்ப்படம் வந்து மூடிட்டு போயிட்டாங்க. அப்போ உண்மை இல்லாம கலப்படம் வந்த உடனே அந்த லாபமே இல்லாம நஷ்டமாகுது. ஆகையினால இந்த உண்மையுள்ள ஒரு நிலைமையை குழப்புவதற்கு நமக்கு சாத்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? சரி செய்துட்டு இருக்கான். நமக்கு ஒரு ஆகாரம் மாதிரி இப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் போய் உட்காரும் போது சரி தானே, இது மனுஷர்கள் வழக்கத்தின்படி உள்ளதுதானு சொல்லி போயிட்டோம்னு சொன்னா, இந்த எரும மாடு மேல, காட்டெருமை மேல அந்த கழுகு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் தூரம் போனா நீர்வீழ்ச்சியில அந்த எருமை உள்ள விழுந்துடும், அது யாருக்குமே செத்து போனது. அந்த இந்த கழுகு என்ன செய்யணும்? பறக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? பறக்க வேண்டிய பிள்ளைகள். மேகங்கள் நடுவே வாழி திறக்கும், பூதங்கள் கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவே நான் பறந்திடுவே, பறந்திடுவே நான் பறந்திடுவே, வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். வரப்போகிறார், வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எப்படி அந்த காந்தம் இரும்ப அப்படி கவி எடுக்குமோ அதே போல இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு இமைப்படுவதை மர்வமாக்கப்படும். இந்த கழுகு பறக்க முடியாமல் போச்சு, சேர்ந்து மாண்டு போச்சு. சரி யோசித்து பார்ப்போம். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு, அழித்து விடணும். ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ஊருக்கு போகிற வழியில ஒரு ஓடையில தண்ணி போயிடுது. 2 தம்பிமார் அதில் நல்ல அந்த தூண்டியில் புழுவை வச்சு அந்த மீன் பிடிக்கிறதுக்கு உட்காந்துருந்தாங்க.
எப்படி பிடிக்காதுங்கிறத பார்க்கும்போது அந்த புழுவை அது திங்கும்போது அப்படியே கொஞ்சம் விடுறாங்க. இன்னைக்கு பாவத்தை செய்யும்போது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லையே, ஒரு களவு செய்யும்போது எந்த ஒரு நல்லா இருக்குவேன் பெரிய வந்த மாதிரி நமக்கு கஜானா நிறைஞ்சிட்ட, லஞ்சம் வாங்கும்போது அது தப்பா தெரியல, யாரும் பார்க்கலையே, வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறோம், இதுக்கு மேல வந்து சேருத அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டான், வேலை உண்டான வேலையும் போயிடும். இந்த மீன் என்ன செய்யுது, பிடிக்குது, கொஞ்சம் விடுறான், சுண்டி இழுக்கான், அது அப்படியே சிறுத்துக்கிட்டு துள்ளி விட்டு அப்படி வெளியே வந்து விடுது. இப்படித்தான் பாவத்தோடு கூட இருக்கிற மனிதர்களுடைய கோணலும் மாறுபாடுமான சந்ததியோடு கூட கலப்படமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஒரு நிலைமை. பசுத்தமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கோடகோடி தூதரவரோடு வருவார், கோடகோடி தூதரவரோடு வருவார், பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே. இயேசுவுக்காய் எல்லா பாடும் எங்கும் சகித்த, இயேசுவுக்காய் எல்லா பாடும் எங்கும் சகித்த, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார், சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். பரிசுத்தவான்கள் ஒரு கூட்டம். நம்ம டீம்ல ஒரு அண்ணன் உண்டு, சுந்தரராஜன். அவங்க சபைக்கு வந்திருப்பாங்க, நல்ல உற்சாகமா செய்தி கொடுப்பாங்க. அவங்க சாட்சி சொல்ற விதத்துல பார்க்கும்போது பட்டம் பறக்க விடுற மாதிரி பறக்க விட்டாரு ஆண்டவர். பறக்க விடுறது நல்லதா இருக்கும். பறந்து போயிட்டு இருக்கும்போது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது காத்து போற போக்கில் போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பட்டானுக்கு ஒரு கயிறு உண்டு, அந்த கயிறை சுண்டி இழுத்தார் ஆண்டவர். என்னது, ஆண்டோட வழிக்குள்ள வந்துட்டேன். ஆண்டோடைய வழி உத்தமமானது, உத்தமமாய் நடக்கிறவர்கள் புதியமாய் இருக்கிறார். அப்படி பிள்ளைகள் சொல்லுங்க. நீங்க சத்தியநாராயண குழுவில் அடிக்கடி சொல்லியிருப்போம். அந்த ஊழியத்தின் பாதையில் வரும்போது அங்கே ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிப தங்கச்சி இறுதி நேரத்துல என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதன் வந்திருக்கிறாங்க, பரலோகத்துக்கு வாழ போகிறேன். அந்த ஒரு பரிசுத்தம் வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்ளலாம் சொன்னா, இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே இயேசு நோக்கி நடக்கும். வேற எந்த விதத்துல நமக்கு அந்த நிச்சயம் கிடைக்காது. ஏன்னு சொன்னா, கள்ளன் பக்கத்துல அடிக்கப்படுறான், கடைசி நேரத்துல விசுவாசிக்கிறான். உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. அது எப்படிப்பட்ட ராஜ்யம்? புசிப்பும் அல்ல, அது குடிப்பும் அல்ல, அது நீதியும் அது சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். இது சந்தோஷமான இடம். அந்த சந்தோஷமான இடத்துக்கு போறதுக்கு வேற எங்க போனாலும் என்ன செய்ய முடியாது, உத்தரவாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கல்லை பக்கத்துல நம்மளை கேட்கலாம், ஆண்டவரே ஒரு ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்தவையா. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஜெபம். இந்த ஆலயத்துக்கு முன்னால எத்தனை பேர் வந்து தேவனே பாவியாக எங்களுக்கு கிருபையான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனாங்களோ தெரியாது. ஒருத்தன் வந்து இருக்கிறான், தன்னுடைய நீதி நியாயங்களாம் சொல்றான். சிறு வயசுல கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன், வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல இல்லைன்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்றான். அவங்க வந்து வெளியில மார்பு அடித்துக் கொண்டு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுதல், பாவியப்பா பாவியாக எங்கள் கிருபையாக மாட்டது கெஞ்சிக்கிறான். நம்ம வாழ்க்கையில் கெஞ்சி ஜெபம் பண்ணும்போது கெஞ்சி கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனம் இறங்குற ஒரு சுபாவம். அதே போல ஆண்டவர்கள் கெஞ்சி ஜெபம் பண்ணும்போது மனம் இறங்குவான். உல்லாசத்துல போய் கொண்டிருக்கும் போது உற்சாகமாக இருந்தது போல இருக்கும். இங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, குடிப்பாங்க. குடிச்ச பிறகு அவங்களுடைய சரீரத்துல இருக்கிற புத்துணர்ச்சி எங்கேயோ இருக்கிறனே, அந்த மயக்கம் தெளியாம இருப்பாங்க, புத்தி தெளிவில்லாம இருப்பாங்க. கடைசியில இளையகுமாரனுக்கு அந்த நிலைமை வரும்போது, பந்திக்கு போற தவிடு கூட கிடைக்காம இருக்கும்போது, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, பாட்டி வாலிப நாட்கள்ல
இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்க பாவத்தை மன்னிக்கிறாங்க, பரலோகம் தர்றாங்க. இல்ல காலம் உருண்டு மாறுகிற கடைசியில யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் வந்திருக்கிறாங்களே, கெட்டுக்கொண்டு போங்க கோணல் மாறுபாடுமான சந்ததியில குத்தமற்றவர்களாய், கபடியற்றவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், மாசற்ற பிள்ளைகளாய் இருப்பதற்கு, கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளாய். அதெல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம் இதை வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்ப அவனுடைய ராஜ்யத்துல போய் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பு இன்றைக்கும் நமக்கு இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில இந்த நாளில் கூடி வந்திருக்கிறவங்கள்ட்ட அவன் பேசியிருப்பான். ஏன்னு சொன்னா, எனக்கு இப்படிலாம் பேச தெரியாது, எனக்கு இப்படி பிரசங்கம் பண்ண தெரியாது. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். உங்களை ஆண்டவர் நேசிக்கிற அப்படின்னால உங்களை நேசித்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கு. ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. இருக்கிற 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து தோளின் மேல் போட்டுக்கொண்டு ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுகிறார். இன்னைக்கு நம்ம காணாமல் போயிருந்தா ஆண்டவருடைய மந்தைக்குள்ள இருக்கும்போது, கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? சமீபத்தில் ஒரு பாட்டு எனக்கு கிடைச்சது. அந்த பாட்டை முதல்ல பாடுன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினாங்க. பாடி நம்ம ஜபத்துக்குள்ள கடந்து போவோம். அப்போ அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, அன்பென்னும் ஊற்று, அன்பென்னும் ஊற்றில் பொங்கும் அதிசய இயேசு நாமம், அளவில்லா இன்பம் பொங்குமே. அகிலம் படைத்தவரை, அன்புள்ள ஆண்டவரை, அனுதினம் அண்டிக் கொள்கின்றேன். அன்பெனும் ஊற்றில் பொங்கும் அதிசய இயேசு நாமம், அளவில்லா இன்பம் பொங்குமே. அகிலம் படைத்தவரை, அன்புள்ள ஆண்டவரை, அனுதினம் அண்டிக் கொள்கின்றேன். அலைகடல் பயணம் செய்து அற்புதம் செய்து அருகினில் இருக்கின்றாரே. அருகினில் இருந்தாலும் தூரமாயிருந்தாலும் அவர்காரம் பிடித்துக் கொள்வேன். அன்பெனும் ஊற்றில் பொங்கும் அதிசய இயேசு நாமம், அளவில்லா இன்பம் பொங்குதே. அகிலம் படைத்தவரை, அன்புள்ள ஆண்டவரை, அனுதினம் அண்டிக் கொள்கின்றேன். இயேசுவின் நாமம் தானே ரட்சிப்பை தருகின்றது, இரத்தத்தை சிந்தினதால். இவ்வளவாய் அன்பு கொண்ட இரட்சகர் இயேசுவுக்கு இதயத்தில் இடம் கொடுத்தேன். இயேசுவின் நாமம் தானே ரட்சிப்பை தருகின்றது, இரத்தத்தை சிந்தினதால். இவ்வளவாய் அன்பு கொண்ட இரட்சகர் இயேசுவுக்கு இதயத்தில் இடம் கொடுத்தேன். அன்பெனும் ஊற்றில் பொங்கும் அதிசய இயேசு நாமம், அளவில்லா இன்பம் பொங்குதே. அகிலம் படைத்தவரை, அன்புள்ள ஆண்டவரை, அனுதினம் அண்டிக் கொள்கின்றேன். அனுதினம் அண்டிக் கொள்கின்றேன். ஆண்டவர் தந்த பாடல் ஒரு அகத்திய மனிதர் சொல்றாரு, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து, மண்ணின் குடமான சம்சாரம் ஒன்றில்லாமல் குவலயத்தில் தான் வந்தித்து குருவாய் தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை ஈர்த்திவிட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாய்.
அவரை அண்டுவாயே, அண்டுவாயே. எங்கே இருக்கலாம், எந்த மார்க்கத்தில் இருக்க, எப்படி இருக்கலாம், ஆனால் இயேசுவை அண்டிக்கொள், இயேசுவை அண்டிக்கொள். அவர் பாதம் தேடிக்கொள். அழகுபடுத்துவார், அலங்காரப்படுத்துவார், பரிசுத்தத்தை தந்து பரலோகத்திலே சிம்மாசனத்திலே வீட்டிற்கு ஒரு பாக்கியத்தை கொண்டு ஆயிரம் பரிசுத்தவான்களாம் அறிக்கை செய்து மேகமண்டலத்திலான சாட்சிகள் என்று சொல்லி அறிக்கை செய்து கடந்து போயிருக்கிறாங்க. நம்முடைய நிலைமை என்ன? உலகத்தின் கஷ்டத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் மீது நோக்கமாயுள்ளார். தெரிவிப்போமா? அவனுடைய பாதத்திலே அந்நாள் தன்னுடைய கண்ணீரை ஊற்றினாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதே போல இயேசுவும் கிறிஸ்தமலை தோட்டத்திலே அப்பா பிதாவே என் சித்தத்தின்படி உடைய சித்தம் எல்லாருமே ஏறட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தார். காலமோ சொல்லுதே, வாலிபம் அடையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். நம்முடைய ஐக்கியம் அந்த இடத்துல இருக்கிறதா? ஐக்கியம் நமக்கு ஆண்டுக்கு தொடர்பு இருக்கிறதா? இருதயத்தில் ஒரு வாசம் பண்ணுகிறார். இதோ மனுஷருடைய மத்தியிலே தேவன் தங்கும் வாசஸ்தலம் இருக்கிறது. நான் வாசமாய் இருப்பேன், அவருடைய ஜனங்களாய் இருப்பார், நான் தேவனாய் இருப்பேன். கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுத்தத்தால் சூழ்நில பற்றுள்ளார் கருதிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். நல்ல திருச்சபைக்கு வந்திருக்கலாம், நல்ல அலங்காரம் பண்ணி இருக்கலாம், வேலைகளாம் செய்திருக்கலாம், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாங்களா? பரிசுத்தம் எல்லாம் நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. ஒரு வாலிபன் நரகத்துக்குள்ள வேதனைப்படுகிறது பார்த்து, ஐயோ இயேசுவே, திருச்சபையில நல்ல ஆலயத்துக்கு போவனே, நல்ல ஆராதனையில் கலந்து கொள்வனே, எனக்கு இந்த பாவம் பயங்கரமான இடத்துக்குள்ள கொண்டு போட்டாங்க, புல்லு சாகாமல் அக்கனி அழியாமல் சொல்லியிருக்காங்களே, மறந்துருப்பலையே, பாவத்தறிக்கை செய்ய வந்துட்டனே, என்னை காப்பாற்ற மாட்டேன் கதறும் போது பரலோகத்துக்கு கொண்டு வர தூதர்கள் அனுப்பி கொண்டு விட்டாங்க. பரலோகத்துக்கு வந்துட்டு சந்தோஷப்பட்ட அருமையான இடம், அந்த ஆத்மாவுக்கு ஏற்ற ஒரு மன ரம்யமான ஒரு இடம். அது போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறார். சும்மா இல்லை, இங்க இருக்கிற ஒரு வீடு வாடகை வீடு போல சந்தோஷப்படுற எல்லாரும் தூய்மையா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, நல்லா இருக்குது. இங்க இருந்து கொள்ள நினைக்கிறான், கொஞ்ச நேரத்துல தன்னை பார்க்கிறான், அழுக்கா இருக்கிறான், குற்றமற்றவர்களாய் கபடத்தவர்களாய் சுத்திகரிக்கப்பட்டவர்களோடு கூட இருந்தா என்ன செஞ்சிடலாம், அந்த இடத்துல இருந்து விடலாம். வாழ்க்கையே இயேசுவால் நாட்களை போதிப்பார், ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மோட்சமா நரகமா, மோட்சமா நரகமா? வாழ்க்கையின் முடிவில் எங்கே போவோம்? திருச்சபையில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். எனக்கு இந்த தேசத்துல
அரசாங்கம் அநேக கட்டளைகள் சொல்லி இத்தனாம் தேதிக்குள்ள நீங்க ஆதார் கூட பேன் கார்டை இணைக்கணும், இல்லைன்னா இது நிறுத்தப்படும் என்னெல்லாம் சொல்லணும் பிரயாசப்பட்டு செய்யறோம் இல்லையா? நம்ம ஆண்டு வேற ஒண்ணும் கேட்கல. மகனை மகளை இருதயத்தை தான் சுத்திகரிக்கணும், உன்னை கழுவணும். துன்பமெல்லாம் அறிந்துவோம், என்னெல்லாம் மாறிப்போம், வியாதியெல்லாம் நீங்கிப்போம், நாயகன் வீசுவார் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் அன்பியோடு விசுவசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் இவ்வளவு நேரமும் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசிக்கொண்டே இருந்தீங்க ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மேல மிகவும் நீர் எங்கள் மேல அன்பு கொண்டவர் ஆண்டவரே. உங்கள் மேல் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் நோக்கமா இருக்கிறார் என்று ஆண்டவர் மிகவும் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தைகளை, நல்ல சாட்சியை, எல்லா காரியங்களையும் உங்கள் திருச்சபையின் மேலே, உங்கள் சபையின் மேலே கொண்ட அன்பினாலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டவரை நோக்கி இப்பொழுது ஆண்டவரே, என்னுடைய பாவங்களோ ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் முழுவதுமாக ஆண்டவரே நீர் நோக்கி பாரும் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நேரத்தில் கேட்டு நீங்கள் அவரிடத்திலிருந்து அந்த அன்பில் உள்ள ஆண்டவரே அந்த மனந்திருப்பதின் அனுபவத்தையும் உங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவர் மேல கொண்ட எந்த காரியங்கள் உங்கள் மேல ஆண்டவர் நினைத்திருக்கீங்களோ அதை எல்லாவற்றையும் இந்த நேரத்துல அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல நீங்கள் சேர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசினார். ஆண்டவரே, நீர் இந்த நேரத்துல பேசின காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரை நீர் தொடர்ந்து ஆண்டவரை நீர் இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை யார் யாருக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்கள்ல ஆண்டவரே என்ன காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் அவரோடு பேசும் அப்பா. ஒருவரோடு ஆண்டவரை ஒப்புரவாகி இன்றிலிருந்து ஆண்டவரை முழுவதுமாக உண்மை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக இன்றிலிருந்து முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நல்ல அருமையான வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நீர் கொடுத்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சில நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் இந்த ஆலய பிரதிஷ்ட பண்டிகையை ஆண்டவரை கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே. அதிலும் ஆண்டவரே நீர் ஒருவரோடு ஆண்டவரை நீர் பேசி ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது ஆண்டவர் நீர் வருவீர் என்றோ எங்களுடைய முடிவுகள் இருக்கும் என்று எங்கள் ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் உண்மை சந்திக்க தயாராக இருக்கத்தக்கதான ஆண்டவரை அந்த வாழ்க்கையை இந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஒளிபெருக்கிலே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறது போல ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஆண்டவரே யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அப்பா எல்லா தேவைகளையும் கொடுத்து ஒன்றிலும் குறைவில்லாதபடி நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகனமே எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.